வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அசத்தலான ஒரு சோயா மசாலா ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட குடமிளகாய் மசாலா, சோயா மசாலா ரைஸுக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் தேவையான அளவு, பாஸ்மதி ரைஸ் 150 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி அரை கைப்பிடி, புதினா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க சோயா மசாலா ரைஸுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சோயா வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சோயா மசாலா ரைஸ் பண்ணும்போது பர்டிகுலராக சோயா வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மசாலா வந்து அந்த சோயாவில் நல்லா இறங்கும், அதே டைமில் சீக்கிரமாக வேகும். அதனால் நம்ம நல்லா ஊற வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சோயா வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சோயாவில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி சோயாவில் தண்ணி ஊற்றி ஊற வச்ச பிறகு நல்லா புளிஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும். ஏன் சொல்கிறீங்கன்னா, இந்த தண்ணி அப்படியே இருக்குன்னா இந்த மசாலா என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்காது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா புளிஞ்சிட்டு நம்ம வந்து சமைக்க யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாஸ்மதி ரைஸ். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறினா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பர்டிகுலராக இந்த மாதிரி ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா ரைஸ் ஊறணும்னு சொல்கிறேன். சூடு ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் தாளி போடுறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் தாளிப்பாக போட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போணுச்சுன்னா அந்த டைமில் 2 நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போது அந்த வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லைட்டாக வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போவுமே கார்லிக்கோட அளவு அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும். அதாவது 7 மடங்கு பூண்டு, 3 மடங்கு இஞ்சி. இதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் போடுறோம். அதுவும் பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க குழம்பு தூள் இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்ட உடனே மஞ்சத்தூள், இடிச்ச பூண்டு. இந்த இடிச்ச பூண்டு இந்த மாதிரி சோயா ரெசிபிக்கு வந்து நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இடிச்ச பூண்டு இடத்துல போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த மசாலாவோட வெங்காயம், தக்காளி, சோயா, சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து சால்ட்டு, அந்த சில்லி பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊற வச்ச அந்த அரிசியை வந்து தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி இதில் போட்டிருக்கோம். போட்ட உடனே வந்து 1க்கு 1.25 மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றுறோம். எந்த கப்பில் அரிசி இருக்குதுங்க அதே கப்பில் 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றுற பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சோயா மசாலா ரைஸ் ரெடி. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அல்டிமேட்டான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபியை இந்த மாதிரி ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வீட்டில் ரெசிபி பண்ணும்போது வந்து அது அடி பிடிச்சிருமா, அந்த தண்ணியோட அளவு எப்படி வரும், அது பக்குவம் எப்படி வரும்னு சொல்லி பிரச்சனை இருக்குல்ல. அதனால தான் இன்றைக்கி தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து கேப்சிகம் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: கேப்சிகம் 3 நம்பர், தேங்காய் பத்தை 1 நம்பர், முந்திரி பருப்பு உடைச்சது 20லேருந்து 25 நம்பர், பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன்,
தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க கேப்சிகம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த கேப்சிகம் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிடும். இந்த பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. சின்ன பச்சை மிளகா 1 போடலாம், பெருசாக இருந்தால் பாதி போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாயோட காரம் நீங்கள் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் மாறும். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். முந்திரி பருப்பு குறைன்னு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது தாளிப்பு போட்டு ஆரம்பிக்கிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு இடித்து போட்டிருக்கேன். அந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்த பிறகு தான் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். கலர் வந்த பிறகு நீங்கள் போடுங்க, அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கோம். ரஃபாக கட் பண்ணி போட்டால் போதும். வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஏன் கேட்டினா இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கிரேவி மாதிரி டெக்ஸ்சர் எடுத்து வருவோம். அதனால் வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் இனிப்பு தன்மை வந்துடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகவும் அதே டைமில் ஒரு மைல்டான ஒரு டெக்ஸ்சர் கிரேவி ரெடி ஆகும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி ரஃபாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு மஞ்சள்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாகனா கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தனியா பவுடரும், சில்லி பவுடரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட பிறகு இந்த மசாலா அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த மசாலா சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஏற்கனவே இருக்க எண்ணெயிலையும் அந்த வெங்காயம், தக்காளி போட்டிருக்கோம்ல அப்படியே வதங்கினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வதக்கணும்னு சொல்கிறேன். வதக்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ஒரு தக்காளி தொக்கு கான்செப்டில் எடுத்துகிட்டு வரோம். தக்காளி தொக்குனாவே எல்லாருக்கும் தெரியும் எந்த மாதிரி டெக்ஸ்டில் வரும்னு சொல்லிட்டு. அதனால தான் தக்காளி தொக்கு கான்செப்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா மேஷ் ஆகி ஒரு டெக்ஸ்சர், கெட்டியான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். அதே டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. ஏன் கேட்டிங்கன்னா இந்த முந்திரி பருப்பு வேக வச்ச முந்திரி பேஸ்ட்டு போடல. வேக வச்ச முந்திரி பேஸ்ட்டு போட்டினா உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த ப்ரிப்ரேஷன். அதாவது இந்த கறி ரெடி ஆகிடும்னு சொல்கிறேன். வேக வைக்காமல் போடுறதுனால அந்த பச்சை வாசனை இருக்கும். அதுக்காகவே 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும்னு சொல்கிறேன். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். அதே டைமில் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, இந்த கேப்சிகம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், சூப்பராகும். குடமிளகா அதிகமாக குக் பண்ணால் அந்த கிரன்ச்சினஸ் இருக்காது. அதே டைமில் அந்த டேஸ்ட் மாறும். அதனால் ஜஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தினா இந்த மாதிரி குடமிளகா மசாலா அடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி, ரைஸோட எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.